மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதலாகவே தமிழகத்தில் பல்வேறு பரபரப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அவரது மறைவுக்கு பிறகு பல்வேறு நபர்கள் தாங்கள்தான் உண்மையான வாரிசு என்று அவ்வப்போது குரல் எழுப்பி வருகிறார்கள். அந்த வகையில் பாரத பிரதமர், ஜனாதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த மஞ்சுளா என்கிற அம்ருதா தான் ஜெயலலிதாவின் உண்மையான மகள் என்றும் ஜெயலலிதா சோபன் பாபுவுக்கு பிறந்த மகள் என்பதை ஆதாரங்கள் இருப்பதாகவும் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு இருப்பது, கடந்த 1960ஆம் ஆண்டு பிரபல நடிகையாக இருந்த என் பாட்டி சந்தியா ஜெயராம் தம்பதியினரின் 3 பிள்ளைகளில் என் தாய் ஜெயலலிதா என்கின்ற கோமலவல்லியும் ஒருவர். அவர் மகள்தான் நான். என் பெயர் மஞ்சுளா என்கிற அம்ருதா என்றும் அம்மு என்றும் என்னை செல்லமாக அழைப்பார்கள். பெற்றோரை இழந்த பின் என் தாய் மன அழுத்தத்திற்கு ஆளானார். அப்பொழுது தெலுங்கு நடிகர் சோபன் பாபு என் தாய் மீது அதிக அக்கறை காட்டினார். அவர் பராமரிப்பில் என் தாயார் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினார். அவர்கள் இடையிலான நட்பு காதலாக மாறியது. இருவரும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். திருமணம் செய்ய முடிவு செய்தனர் என்றாலும் சோபன் பாபுவின் முதல் மனைவியின் எதிர்ப்பால் திருமணம் நின்று போனது. கர்ப்பமாக இருந்த என் தாய் 1980ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி என்னை பெற்றெடுத்தார். சம்பிரதாயமிக்க குடும்பம் என்பதால் ஜெயலலிதா சோபன் பாபு உறவை ஏற்க எங்கள் குடும்பத்தினர் மறுத்துவிட்டனர். இதனால் தன் குழந்தையை தன் சகோதரி சைலஜாவிடம் என் தாய் ஒப்படைத்தார். பெங்களூரில் பணியாற்றி வந்த சைலஜா சாரதி தம்பதியினர் என்னை சொந்த மகளாக வளர்த்து வந்தனர். ஆனால் ஜெயலலிதாவின் மகள் என்ற ரகசியத்தை எங்கும் கூறவில்லை. அவர்களிடம் ஜெயலலிதா சத்தியம் வாங்கியுள்ளதாக தெரிகிறது. 1996ஆம் ஆண்டு என்னிடம் ஒரு சீட்டு எழுதி கொடுத்து சைலஜா சென்னை சென்று ஜெயலலிதாவை சந்தித்து வரும்படி கூறினார். நானும் போயஸ் கார்டன் சென்று அவரை சந்தித்தேன். என்னை பார்த்தவுடன் வாரி அணைத்து பாசத்தை காட்டி உபசரித்தார். இது எனக்கு ஆச்சரியம் அளித்தது. அதன் பின் பல முறை அவரை நான் சந்தித்தேன். ஆனால் ஒரு முறை கூட என் சொந்த தாய் என்று கூறியதில்லை. எந்த காரணத்திலும் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வரவேண்டாம் என எச்சரித்தார். ஜெயலலிதா இறந்த பின் தீபா, தீபக் ஆகியோர்தான் என் அம்மாவின் சொத்துக்கு வாரிசுதாரர்கள் என செய்தி வெளியானது. இதை பார்த்த அமெரிக்காவில் உள்ள என் உறவினர் ஜெயலட்சுமி ஜெயலலிதாவின் ஒரே மகள் நான் தான் என்பதை என்னிடம் கூறினார். பசவனக்குடியில் வசிக்கும் மற்றொரு உறவினர் லலிதாவும் இவ்விஷயத்தை உறுதிப்படுத்தினார். நான் பிறந்தபோது ரஞ்சினி, ரவீந்திரநாத், லலிதா ஆகியோரும் என் தாயாரை பராமரித்து உள்ளனர். அவர்களுக்கு என் பிறப்பு ரகசியம் தெரிந்துள்ளது. ஜெயலலிதாவின் இறப்பு இயற்கையான மரணம் அல்ல, உடல்நிலை பாதிப்பாலும் அவர் இறக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெயலலிதா தாக்கப்பட்டார். எனவே சசிகலா நடராஜன், தினகரன், தீபக் ஜெயக்குமார், ஜெயலலிதாவின் முதன்மை செயலாளராக இருந்த ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் விசாரணை நடத்த வேண்டும். என் தாய் ஜெயலலிதா இறப்புக்கு சசிகலா உட்பட பலரும் காரணம். இது தொடர்பாக உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ சிறப்பு குழு விசாரணை நடத்த வேண்டும். இறப்பின் காரணத்தை தெரிந்து கொள்ள அவர் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும். என் தாய் அவர்தான் என்பதை நிரூபிக்க DNA எனும் மரபணு சோதனை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் மஞ்சுளா எனப்படும் அம்ருதா தெரிவித்து உள்ளார். இதனால் மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.